ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். டுடே ரெசிபி பிரெட் கட்லட். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டிஷ். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? முதல்ல 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சோம்பு ஜீரகம் சேர்த்து பொரிய விடுங்க. கட் பண்ணி வச்ச வெங்காயம், கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து அது கூடவே 4-5 பல் பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மட்டன் மசாலா அண்ட் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்க விட்டுடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு பிரெட் எடுத்திருக்கேன். அது கூட செஞ்சு வச்ச மசாலா, அது மேலே இன்னொரு பிரெட் வச்சு கட்லெட் சைஸ் வரத்துக்காக ஒரு டம்ளரை வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓரமுள்ள பிரெட் எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் கடையில் வாங்கணும் இல்லை, இது போல் வேஸ்டான பிரெட்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஒரு பவுலில் 2 முட்டை உடைச்சி ஊற்றி அது கூட கொஞ்சமாக சில்லி பவுடர் அண்ட் சால்ட்டு சேர்த்து நல்லா பீட் பண்ணி விட்டுடுங்க. ரெடி பண்ணி வச்ச ப்ரெட்டை ஃபஸ்ட்டு முட்டையில் டிப் பண்ணிவிட்டு தென் ப்ரெட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒன்று ஆயிலில் போட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ப்ரெட் இருந்தால் மட்டும் போதும். வீட்டில் உள்ள பொருள் மசாலா வச்சே ஒரு 20 நிமிஷத்துலேயே ஈஸியாக கட்லெட் செய்யலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியும் கூட. ஸோ நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். எங்கள் வீட்டு குட்டீஸ் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இதே போல் குக்கிங் வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாக்கா காயு விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பாய்.